श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्तस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सकीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 820வது நாமாவளி சதி அப்படின்னு இருக்கு. சர்வாந்தர்யாமினி சதி. பொதுவா இந்த வார்த்தையை நம்ம கேட்டோம்னா சதினா பார்வதி தக்ஷனுடைய பொண்ணுக்கு பேரு அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. தக்ஷன் சிவனை எதிர்த்து யாகம் பண்றதுனால, சிவனை மதிக்காததுனால அதை சமாதானம் பண்ண தன்னுடைய உயிரை பரித்தியாகம் பண்ணினவ, உடம்ப விட்டவ. அந்த திருக்கோலத்திற்கு ஆகமங்கள் அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லும், புராணங்கள் தாக்ஷாயணி அப்படின்னு சொல்லும். லலிதா சகஸ்ரநாமம் சதி என்கிற நாமாவளியால சொல்றது. இது ஒரு பக்கம். வரலாற்று நோக்குல இந்த நாமாவளியை பார்த்தோம்னா நிறைய சதிங்கிற பேர்ல சுவாமி இருக்கு. இந்த சதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையா இருந்து ஒரு காலத்துல கணவன் இறந்து விட்டால் அந்த இறப்பை தாங்க முடியாதவளாய் அன்பின் காரணத்தினால, நல்லா புரிஞ்சுக்கணும், அன்பின் காரணத்தினால, இது ஒரு வரலாற்று பதிவாக ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். வேறு எந்த நோக்கத்திலும் இது சொல்லப்படவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். அப்போ அந்த அன்பின் காரணம், அந்த காரணம் தான் ரொம்ப முக்கியம். கணவன் மேல் உள்ள அன்பின் காரணமா வாழ்க்கைக்கு பயந்து இல்லாம, எதிரிக்கு பயந்து இல்லாம, அன்பின் காரணமாகவே கணவன் இறந்தவுடன் தானும் இறந்து விடுகிற பண்பு உண்டு. அதுல உத்தமம் மத்தியமும் அதமம்லாம் இருக்கு. இறந்தான் அப்படிங்கிற செய்தி, கணவன் இற அப்படின்னு வார்த்தையை சொல்லி இந்தான் அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ள இறந்து போனாலாம் மண்டோதரி. இறந்தான் அப்படின்னு சொல்ற இற அப்படின்னு சொல்லி தான் சொல்ல அதுக்குள்ளே இறந்துட்டான். மகாபதி விரதா வாழலாம் மண்டோதரி. வளையாத செங்கோல் வளைய விழுந்தனன் அப்படின்னு சொல்லுவார் பாண்டிய மன்னன். ஆஹா, நம்ம கொலுசை காணும்னு கோவத்துல நம்ம ஆத்துக்கா தீர்ப்பு சொல்லிட்டார், ஒரு தவறான தீர்ப்பை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டோமேன்னு அப்படியே சாஞ்சானா, அப்படியே மடியில அந்த அம்மாவும் அந்த பாண்டிய மாதேவி என்று சொல்லக்கூடிய அவளும் அப்படியே இறந்து போனாலாம். அந்த மாதிரி பதிவிரதைகள் கணவன் இறந்த பிறகு அன்பின் காரணமாக தான் இறந்து பட்ட பிறகு அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். அது எப்படி அப்படின்னா, ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இவ்வளவு காலம் வாழணும்னு விதி இருக்கு. இப்ப அப்படி சௌக்கியமா இல்லாம வாழக்கூடிய விதி இருந்து அன்பின் காரணமாய் முன்னால் மடிந்தால் அப்ப அந்த ஆன்மாவுக்கு பிரக்ஞை இருக்கும்னு சொல்றான். பிரக்ஞை என்ன அப்படின்னா, இறந்த பின்னும் தன்னை பிறருக்கு உணர்த்துகிற வல்லமை, இறந்த பிறகும் பிறர் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை தான் உணர்ந்து கொள்ளும் வல்லமை, அது இரண்டும் இருக்கின்ற பண்பிற்கு சதின்னு பேர். இவன் என்ன பண்ணுவான்னா, ஆத்துக்கார் இறந்து அந்த எரிக்கிறான்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த எரி நெருப்புலேயே இவாளும் போய் ஊதுவா. தீப்பாஞ்சம்மன்னு கிராமத்துல எல்லாம் இருக்கும். அதுக்கு இதான் காரணம். அதுலயே உழுந்து இறந்து போவா. ஆனா அந்த அம்மாவுக்கு ஆற்றல், எல்லாருமே அப்ப தற்கொலை பண்ணிக்கிறவெல்லாம் சதிக்கடை ஆயிடுவாலாம், ஆக முடியாது. அந்த கருத்தை தவறா புரிஞ்சுக்க கூடாது. நம்ம அன்பின் காரணமா இருக்கணும். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இறக்குறால, அந்த சிதையில விழுந்து இறக்குறால, அப்படி இறக்குறவளுடைய ஏதோ ஒரு வஸ்து அழியாது. அவ தலையில வச்சுருக்கிற பூ அழியாம இருக்கும்,
இல்லைன்னா அவள் மடியில் கட்டுவா. சுமங்கலிக்கு சில திரவியங்களை எல்லாம் வச்சு கட்டுவா. அந்த மாதிரி கட்டும்போது ஒரு எலுமிச்சம்பழம், உடம்பு அழிஞ்சிருக்கும், வெறும் சாம்பலா போயிடும், எதுவுமே கிடைக்காம. ஆனால் எலுமிச்சம்பழம் அப்படியே இருக்கும். அது மாதிரி ஒரு சேலை ரொம்ப வேகமா அழியும், தலைப்பு அழியாது. சுவாசினின்னு பேர், அதுக்கு தான் சுவாசினின்னே பேரு. அந்த கட்டின்ற அந்த உடன்கட்டை பாய்ந்து இறக்குற பொழுது அந்த பகுதி ஒன்றையும் அழியவே அழியாது, அப்படியே இருக்கும். அந்த காலத்துல முத நாள் சம்ஸ்காரம்லாம் பண்ணி எரிச்சா கூட மறுநாள் காலம்புற தான் வந்து அந்த அஸ்தியெல்லாம் எடுப்பா. அப்படி எல்லாம் எரிந்த நிலையிலும் எரியாத பண்பு இருக்கும். அந்த வஸ்து எது எரியாம இருக்கோ அதை ஆத்துல கொண்டு வந்து வச்சு வழிபாடு பண்ற பண்பு அதை வீட்டு கொல்லையில வச்சு வழிபாடு பண்ணுவா. அந்த மாதிரி இல்லைன்னா அது கனவுல வந்து சொல்லும், எனக்கு வந்து கல் வச்சு வழிபடு, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு அதுவே சொல்லும். யார் இறக்குறாளோ அவ வந்து அந்த கொல்லி போட்டு சம்ஸ்காரம்லாம் பண்றாளே, பெரும்பாலும் புள்ள உறவு அந்த மாதிரி உறவு கிட்ட தானே போய் சொல்லும் இந்த இடத்துல இருக்கேன்னு. அந்த கல்லை நெட்டு வழிபாடு பண்ணுவா. அந்த கல் மிக அழகாக சொல்லப்படுகிறது இலக்கியங்கள்ல, மாசாத்தி கல்லுன்னு பேர். அந்த கல்லுக்கு பேரு மாசாத்தி கல்லுன்னு பேர். அப்ப அந்த மாதிரி கற்கள் நிறைய வழிபாடு செய்யப்படுகிறது. இன்னும் பாத்தீங்கன்னா ஊர் பக்கத்துல எல்லாம் கோயில் உருவமற்று, அதாவது கருங்கல், நம்ம ஒன்னா கோயில்னா விக்கிரகம்னு ஞாபகம் வந்துடும் உனக்கு, கை கால்லாம் வச்சு பிரமாதமா கருங்கல் அடிச்சிருப்போம் அப்படின்னு. அது மாதிரிலாம் இல்லை. கன்னி கோயில் உற்சவம்னா வெறும் செங்கல் அப்படியே அப்பவே சுட்டு அப்பவே வைப்பாத. அந்த மாதிரி விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணும். சும்மா ஒரு அடையாளத்தை வச்சிருப்பா. இது பெரும்பாலும் கொல்லையிலேயே ஆத்துக்குள்ளையிலேயே வச்சு வழிபாடு பண்ற வழக்கம் இருக்கு. அதனால அதுக்கு சதி கற்கள்னு பேரு. இந்த சாமி எதை செய்யும்? இந்த சதி வழிபாடானது அப்படி ஊத்தி இறந்துட்டா அவளுடைய வஸ்து இருக்கு, ஏதோ ஒரு வஸ்து இருக்கு, அதை கொண்டு வந்து ஆத்துல வச்சு பானையில வச்சு வழிபாடு பண்ணுவா. மங்களி பொண்டுகள் அப்படிங்கிற வார்த்தை இப்போ வரைக்கும் வழக்கில் இருக்கு. மங்களி பொண்டுகள், மாங்கல்யம் அப்படிங்கிற பெண்கள் மட்டும் தங்களுக்குள்ளே இணைந்து செய்து கொள்ளுகிற ஒரு வழிபாடு. பக்கத்தாது சுமங்கலி கூப்பிடுவா, அவளுக்கு என்ன கொடுத்து புடவையெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை இவாளா நினைச்சு வழிபாடு பண்ணுவா. அவள் பேர்ல சாமி ஆவேசிச்சு பேசும். அவள் என்ன கேட்குறாளோ அதை நடத்தி கொடுக்கும். இதை வந்து இந்த மங்களி பொண்டுகளுக்கு உரிய தேவதையும் இந்த சதி தான். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சதி மாத்திரம் அவ எத்தனை பிறவி ஆனாலும் சரி, இந்த சதி கற்கள் இல்லை இந்த சுவாசினி பானை இருந்தது அப்படின்னா எத்தனை பிறவி ஆனாலும் அவள் அந்த உணர்வோடு இருப்பாள். அவள் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளை காப்பாற்றுவாள். சில பேருக்கு ஆத்துக்கார மனைவிக்குள்ளே எவ்வளவோ சண்டைகள் இருக்கும், அண்ணா தம்பி பங்காளி பிரச்சனை இருக்கும், பெரிய தாத்தா சின்ன தாத்தா, பதவி காசு, எத்தனையோ கருத்து மாறுபாடுகள் இருக்கும். அந்த மாறுபாடுகளினாலே ஒரு குடும்பமே ரெண்டா போகும், ஒரு நிம்மதி கெடும். அந்த மாதிரி இல்லாம அவளை வந்து மிக சரியான வழியில செலுத்தக்கூடிய பண்புடையது இந்த சதி. இந்த சதி எல்லா இடத்துலையும் இதை கும்பிட்டுருக்கா. சேலக்காரி, இந்த ஒரே வார்த்தை தான், ஒரே பதிவிரதா தர்மம் தான். மன்னனுக்கு ஒரு மழை, கற்புடைய மாந்தருக்கு ஒரு மழை, அந்தனருக்கு ஒரு மழை அப்படின்னு சொல்லி இவாள்லாம் மழையே பெய்ய வைக்கலாம், அவ்வளோ இது வல்லமை இருக்கு இவாளுக்கு. அவள் வந்து அந்த குடும்பம் வரைக்கும் க்ஷேமத்தை பண்ணக்கூடியவளா இருப்பா. இந்த குடும்ப ஒற்றுமை, குடும்ப பகையை தீர்த்தல், இல்லை குடும்ப தொடர்பான வறுமை, அதை வந்து இந்த சுவாசினியெல்லாம் இருந்து சாமி கும்பிட்டோம்னா அவள் ஆத்துல வந்து இந்த சாப்பாட்டு பஞ்சம்னு இருக்குல்ல, அது வரவே வராது. அது மாதிரி வியாதி நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த தேவதை. திருமண தடை இருக்காது இந்த சுவாசினி பூஜை பண்ணினா. சில பேருக்கு வாரிசு இருக்காது கல்யாணம் ஆகி, அவள்லாம் இந்த பூஜையை பண்ணணும், இந்த சதி பூஜையை. அது வந்து வெவ்வேறு பேர்ல சொல்றாங்க. லலிதா சகஸ்ரநாமம் சதின்னு சொல்றது, மற்ற பேர் வந்து சேலக்காரி பூஜை, சுமங்கலி பொண்டுக அப்படின்னு வெவ்வேறு பேரை வச்சு அதுக்கு ஏதோ ஒரு காரணமா சூட்டி அழைக்கிறான். ஆனா இதே பூஜை தான் பண்றான் இந்த சதி. அதனால இந்த நாமாவளி சொல்லி யார் வழிபாடு பண்றான் அவ தீர்க்க சுமங்கலியா இருப்பான். அதுதான் ஒரு பெரிய விஷயம். பெண்கள் ஆசீர்வாதம் பண்ணும்போது பெரிய ரகசியம் இருக்கு. என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆன பொண்ணு வந்து நமஸ்காரம் பண்றா, ஆசீர்வாதம் பண்ணுவோம், சுமங்கலி பவா அப்படின்னு அவளை சொல்றான். அவள் ஆத்துக்காருக்கு சேர்த்து ஆசீர்வாதம் பண்றதுதான் அர்த்தம். சாவித்திரியா தான் நான் சொல்றேன், நீ சுமங்கலி பவான்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன், எங்கள் ஆத்துக்காரு உயிரை கொடுன்னு கேட்குறா ஏமன்ட்ட. அந்த மாதிரி சுமங்கலி பவா அப்படின்னா
சுமங்கலி பதவியை தரக்கூடியது, குடும்ப ஒற்றுமையை வளர்க்கக்கூடியது. அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.